Good evening, my dear friends. Stottaneturu Manarkeni Mandarukku Kattaneturu Marivu. So I am presenting this video for UPSC aspirants very particularly. So in the video மூலியமா நியூஸ் ஃபேக்ட்ல இருந்து சப்ஜெக்ட் ஃபேக்ட் எப்படி மிக்ஸ்டு ஃபேக்டா எழுதுறது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் உங்களுடைய மெயின்ஸ் ரிட்டனுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறது தான். So yesterday I have discussed with you regarding the economic character of regulatory organization and bodies அப்படிங்கிறது தான். அது குவாசி ஜுடிஷியல்னா என்ன, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைக்வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் பாடிஸ்னா என்ன அப்படிங்கிற அழகா கிறிஸ்டலா தெளிவுபடுத்தணும். ஸோ என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு அண்டர் தட் எக்கனாமி, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபெமிலியர் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு தட் எக்கனாமி அண்ட் தட் டைட்டில் ஆஃப் யூபிஎஸ்சி மெயின்ஸ் இன் சப்ஜெக்ட் நம்பர் 2, தட் மீன் GS2 அப்படிங்கிறது தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படிங்கிறது நம்ம வெறும் வார்த்தைகால மட்டும் அல்ல, இன்னைக்கு நம்ம நாட்டில் பார்க்குற விஷயங்களை வச்சு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஈவன் லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ லாஸ்ட் பிப்ரவரி ஃபர்ஸ்ட்ல வந்து ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ ஈவன் இன் பட்ஜெட் லாட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் ஹஸ் பீன் allotted with respect to that infrastructure development in India அப்படிங்கிறது தான். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் வித் யூ, இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் நெசசரி ஃபேக்ட். ரொம்ப சோசியல இம்பாக்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் லைக்வைஸ் ஒன் கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது தான். ஸோ லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். நார்மலா நியூஸை நம்ம ஹிந்துல எடுக்கலாம், அல்லது டைம்ஸ்ல எடுக்கலாம், அல்லது பிசினஸ் லைன்ல எடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் நம்ம மேக்ஸிமம் ஃபேக்ட் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தட் ஃப்ரெஷ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIP. இன்னைக்கு அப்படி ஒரு நியூஸ் தான் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், வாட் இஸ் தி ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? தட் மீன் the public infrastructure is the backbone of economic development. That means enhancing connectivity, trade, overall quality of life அப்படிங்கிறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. உட்கட்டமைப்புகள் இல்ல, ஒரு சிவிலைசேஷன்ஸ்ல உட்கட்டமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ ஈவன் வி ஆர் அண்டர் தட் டுவர்ட்ஸ் தி க்ரோவிங் கண்ட்ரி. ஸோ வி ஹாவ் infrastructuring lot of the activity by way of that sector in power and coal, petroleum, cement, railways, ports and civil aviation, road, so cyber security, telecommunication in large நிறைய இடங்களும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2G and 3G and 4G 5G இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய மாறி இருக்கு இல்ல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலங்களில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பார்ப்போம், இல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இல்லை. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மெட்ரோ, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நாட் ஓன்லி தட் இன் ரோட்வேஸ் அண்ட் ஆல்சோ ரயில்வே ஏர்வேஸ் மட்டும் இல்லை, சோசியலே பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது கவர்மெண்ட் ஒரு பூங்காவாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் எய்தர் இன் ரூரல் அண்ட் urban, all the levels has been initiated towards the infrastructure development அப்படிங்கிறது தான். அதுவும் 2014 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவங்க டீம்ல நிறைய விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஈவன் தோ இப்போ நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்தா கூட நிறைய சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். The fact of that infrastructure mean what is the system of essential for infrastructure? That mean the sectors of power, coal, petroleum, cement, railway, port, civil aviation, road, cyber security and telecommunication. These are some part of the infrastructure and நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். So one more fact in economic termல வந்து பாத்தீங்க அப்படின்னா infrastructure also include social sector facility. Then what are the social sector facility? எதெல்லாம் social sector facilities அப்படின்னா ஸ்கூல் அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ இதே மாதிரி இதுல நிறைய விஷயங்கள மோனோபோலி கேரக்டரிஸ்ட் அவங்க இண்டிவிஜுவலா நிறைய இனிஷியேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் நம்ம பாக்குற மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு ஜிஹெச் கூட ஈவன் டு தட் பிரைவேட் ஈக்குவலா நிறைய விஷயங்களை பண்ண முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்றது போல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல we are in up to the state வந்து நிறைய அப்டேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இல்லையா. எஸ், let me discuss about that. So you know very well about that infrastructure, that we discuss about that what are the government initiation அப்படிங்கிறது தான். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று போன எஸ்டர்டே கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னா நிதி ஆயோக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தட் ரெகுலேட்டரி bodies of the government, is not a quasi judicial body, at the same time is an executive body நம்ம சொன்னோம். பிகாஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே பிளானிங் வந்து ஒரு பிளானிங் கமிஷன் இருந்து அப்புறம் நிதி ஆயோக் ஃபாலோ பண்ணும். ஆஃப்டர் 2014 அப்புறம் we are followed நிதி ஆயோக். என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு, என்ன மாதிரி இனிஷியேட் பண்றாங்க, மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா, லாட்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ பர்டிகுலர்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ லெட் பி டிஸ்கஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், பிரைம் மினிஸ்டர்
பிரைம் மினிஸ்டர் காதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்றோம். அது என்னங்க பிரைம் மினிஸ்டர் காதி சக்தி மாஸ்டர் பிளான்? தட் மீன் என்எம்பின்னு அதை சொல்லுவாங்க. இட் வாஸ் லான்ச்ட் in the year of 2021. These all the programs and all these schemes has been initiated towards the infrastructure of the government into that in India அப்படிங்கிறது தான் இல்லையா? The first scheme இவ்வளவு மட்டும்தான் ஸ்கீமான்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குங்க. பட் இனிஷியலி we are plan to discuss some of these schemes, most recent facts what we have அப்படிங்கிறது தான். எதுல நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, நிறைய என்ன இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க, பிரசன்ட் ஃபேக்ட் என்ன இருக்குங்கிறத பொறுத்து தான் சில ஸ்கீம்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? The first point is that so Prime Minister Gadi Shakti National Master Plan நம்ம சொல்றோம். It was launched in the year of 2021. Yes. So on that 13th October 2021, 13 அக்டோபர் 2021 லான்ச் பண்ணாங்க. It was incorporated into that various type of the ministry. So likewise various type of the ministry அப்படின்னா I want to explain with you. So that mean பாத்தீங்க அப்படின்னா railway and roadways and integrated planning and coordinated execution of infrastructure project நம்ம சிம்பிளா சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ மாஸ்டர் பிளான் கூட நம்ம கால் பண்றோம். ஏன்னா அது வந்து நிறைய மினிஸ்ட்ரேட் வந்து இன்கார்பரேட்டட் இன்டு தட் செக்டார் ஆஃப் தட் பிரைம் மினிஸ்டர் காதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் என்எம்பி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இயர் மறந்துட வேண்டாம். இட் வாஸ் 2021. எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஸோ டயர் 1 ஆர் டயர் 2க்கு நம்ம ஒரு 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 எம்சிக்யூக்கு ஒரு ஆப்ஷனா நமக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சரிங்க. ஸோ த மோஸ்ட் ப்ராஜெக்ட் தட் மீன் த ப்ராஜெக்ட் ஆஸ் so onboarded likewise 44 central minister and also 36 state minister நம்ம சொன்னோம். நான் உங்களுக்கு இந்தியன் பொலிட்டி கிளாஸ் போகும்போதே ஒரு நாள் தெளிவுபடுத்தினேன். ஸோ கேபினெட் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரி, ஸ்டேட் மினிஸ்ட்ரி, ஸோ என்ன பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். முடிஞ்சா அதையும் கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க சரிங்களா? ஸோ அமாங் தட் மினிஸ்ட்ரியில 44 central ministers has been so onboarded with respect to that Prime Minister Gadi Shakti National Master Plan அப்படிங்கிறது தான், including that 36 state and union territory ministers அப்படிங்கிறது தான். That mean it was 26 states have notified their state level logistic policy so far அப்படிங்கிறது தான். இதுவரைக்கும் 26 மாவட்டங்கள் என்ன பண்றது அப்படின்னா லாஜிஸ்டிக் பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ லைக்வைஸ் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து 75th Independent Day that been Prime Minister announced 75வது சுதந்திர தின விழால the Honorable Prime Minister Narendra Modi announced and launched that the scheme of NMP in the year of 2021 by way of 75th Independence Anniversary அப்படிங்கிறது தான் இல்லைங்களா? So the Prime Minister Gadi Shakti National Plan is that integrated lot of the administrative system, likewise railway and roadways. So இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா ஆங்கிலையுமே பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ ரயில்வே பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், அல்லது காரிடரா இருக்கட்டும், அல்லது சோசியல் இம்பேக்டா இருக்கட்டும், ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸா இருக்கட்டும், ஆர் ஹாஸ்பிட்டல், மெடிசின், எஜுகேஷன், ஸ்கூல்ஸ் அண்ட் ஏர்வேஸ் எல்லா லெவல்லையுமே வந்து பிரதான் சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான்ல வந்து ஸோ ஒரு வேரியஸ் மினிஸ்ட்ரேட் பார்ட்டிசிபேட்டட் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைக்வைஸ் பாரத் மாலா ஸோ பரியோஜனா இப்போ ரெண்டாவது ஸ்கீம் பார்க்குறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கீம் டிஸ்கஸ் பண்ணோம், பிரைம் மினிஸ்டர் காதி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் சொன்னோம். இப்போ என்னன்னா ரெண்டாவது பிளான் என்ன பார்த்தீங்கன்னா பாரத் மாலா பரியோஜனா. பாரத் மாலா பரியோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்போ குக்கிராமங்கள்ல இருந்தோ அல்லது ஒரு பேரூராட்சியில இருந்தோ ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் எப்படி ரீச் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 ஹைவே ரோட பிளான் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட 530 மாவட்ட தலைமையகங்களை இணைக்கிற முடியா ஸோ 4 வழிச்சாலை அமைக்கிறது தான். அட் பிரசன்ட் 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 300 டிஸ்ட்ரிக்ட்ஸை வந்து இணைச்சாச்சு. 4 வே நிறைய பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ரோட்ல டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸோ பல்லடம், தாராபுரம் பைபாஸா இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இப்போ மதுரை திருமங்கலம் பைபாஸா இருக்கட்டும், ஸோ நிறைய இடங்கள்ல 4 வே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டெண்டிங் தட் ஸோ பை த ஸ்கீம் ஆஃப் தட் பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிறது தான். இது ஆரம்ப காலத்து ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் பிளான் அப்படின்னு இருந்தது. ஸோ என்ஹெச்டிபின்னு சொல்லுவாங்க. டூரிங் த பீரியட் ஆஃப் த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் லேட் ஹானரபிள் வாஜ்பாய் அவங்க தலைமையில 1998 ஆரம்ப காலங்கள்ல இந்த ஸ்கீம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் பிளானா இருந்தது. முதல் 4 வழிச்சாலை பண்ணலாம் அப்படிங்கிறது 2 வழியா இருந்து இப்ப 4 வழியா மாத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரிங் ரோடு இன்க்ளூடிங் சில இடம் நிறைய ரிங் ரோடும் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்.
சோ கிட்டத்தட்ட 2017 என்ன பண்றாங்க மோடி கவர்மெண்ட்ல பாரத் மாலா பரியோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இன்கார்பரேட்டிங் தட் என்ஹெச்டிபி ஸ்கீம் வந்து இன்கார்பரேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்றாங்க. இது என்விசேஜிங் தட் டெவலப்மெண்ட் ஆஃப் தட் 26 கிலோமீட்டர் லென்த் ஆஃப் தி எக்கனாமிக் காரிடர் அமைக்கணும். கிட்டத்தட்ட 26,000 கிலோமீட்டருக்கு ஒரு எக்கனாமிக் காரிடர் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட ஆம்பிஷன்ஸ். லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ கிட்டத்தட்ட அட் பிரசன்ட்ல வந்து 18,926 கிலோமீட்டர் as on that நவம்பர் 2024 நவம்பர் 2024 பொறுத்த வரைக்கும் 18,926 கிலோமீட்டருக்கு சக்சசிவா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். இது ஹைவேஸ் மட்டும் அல்ல, அந்த ரிங் ரோட் மட்டும் அல்ல, ஃபோர் வேஸ் மட்டும் அல்ல. இது மெயின் எய்ம் டு தட் என்ன சொல்றது அப்படின்னா மேம்படுத்துது, சாலைகளை கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். சாலைகள் தரம் மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய சில கிரீவன்சஸ் நம்ம சொன்னாலுமே இப்போ ஜல்ஜீவன்ல என்ன பண்றோம், நிறைய ஸ்டேட்ல வந்து ஜல்ஜீவன் பைப்லைனுக்காக நிறைய ஸ்டேட் ஹைவேஸ் வந்து கார்பரேட் ஹைவே அண்ட் பஞ்சாயத்து ரோடுலாம் நிறைய வந்து டேமேஜ் ஆயிருக்கு. தீஸ் ஆல் ஷுட் பி ரெக்டிஃபைட் பை ஸ்டெப் அப்படிங்கிறது தான். பட் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாரத் மாலா பரியோஜனா ஹாஸ் பீன் ஒரு சோசியல ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரத் மாலா பரியோஜனா இஸ் மெயின் கான்செப்ட் இன்டு தட் நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசி அப்படிங்கிறது தான். சோ ஒரு எக்கனாமிக்கல் growth வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் லாஜிஸ்டிக் பாலிசி. ஸோ இந்தியா ஸோ லாஜிஸ்டிக் பாலிசி அப்படிங்கிறது தேசிய தளவாட கொள்கைன்னு சொல்றது. ஸோ 2022-23 ஸோ டூரிங் தட் பட்ஜெட்ல வந்து it was announced that been national logistic policy has been announced அப்படின்னா மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் இது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். So logistics sector development is very important in that economy section அப்படிங்கிறது தான். So without logistics we can't survive, we can't get some more than benefited with respect to the economic character. So national logistic policy in the era 2022 to 2023 பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான். எஸ், ஸோ இப்போ 3 ஸ்கீமை தெளிவுபடுத்தினோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் ஸோ பிரதான் மந்திரி ஸோ கிராமின் சதாக் பிரதான் மந்திரி கிராமின் சதாக் தட் மீன் PMGSYன்னு சொல்றோம் இல்லையா, பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா அப்படிங்கிறது தான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இணைக்கப்படாத கிராமங்களுக்கு சாலைகளை ஒழுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இது எப்போ அப்படின்னா 25 டிசம்பர் 2000 இது எனாக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். So 25 டிசம்பர் 2000 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். The பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா was launched in the year 2000 at the 25th December. So the main concept என்ன அப்படின்னா சோ இணைக்கப்படாத கிராமங்களுக்கு சாலைகளை இணைக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம நார்மலா எடுத்துக்கங்களேன், கோயம்புத்தூர் திருப்பூர் போறோம் அல்லது திருப்பூர்ல இருந்து சேலம் போறோம். சோ நிறைய ஹைவேஸ் நம்ம பாக்குறோம். இன்னும் நிறைய உள்ள இன்டர் வில்லேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டர் வில்லேஜஸ்க்கே நிறைய கனெக்டிவிட்டி ரோடு இடங்கள் சில இடங்கள் இல்லாமலாம் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைட்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துல 500 மக்கள் வாழ்ந்தாலே அந்த கிராமத்துக்கு என்ன செய்யணும், லிங்க் ரோடு கொடுக்கணும் அப்படிங்கிற லிங்க் ரோடு 2 கிராமங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் அந்த லிங்க் ரோட கொண்டு வந்து நீங்க ஒரு பேரூராட்சியில, அப்புறம் அங்கிருந்து ஒரு நகராட்சி, அங்கிருந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நேஷனல், ஸோ ஸ்டேட் ஹைவே, அப்புறம் நேஷனல் ஹைவேக்கு அதை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ the entire system that mean infrastructure development because the national logistic policy clearly exercise or explain logistics sector development is a very important sector in that economy section பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ ஒரு சமமான பகுதியா இருந்தா, சோ ஒரு சமதளமான பகுதியா இருந்தா ஒரு கிராமங்கள்ல 500 மக்கள் இருந்தாலே சோ அங்க வந்து ஒரு பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா மூலமா அங்க ரோட் கனெக்டிவிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுவே ஒரு ஹில் சைட்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பீப்புள் அங்க இருந்தாலே அங்க ரோடு வந்து போடணும் அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ லைக்வைஸ் we have discussed about the பிரதான் மந்திரி கிராம் சதாக் யோஜனா. அண்ட் ஃபிஃப்த் ஒன் சோ அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனிவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் அம்ருத். சோ AMRUTன்னு சொல்றோம். சோ அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனிவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான். அப்படின்னா நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். நிறைய கிராமங்களே போயிட்டோம்னா எப்படி நகர்ப்புறங்களுக்கு வேணும் இல்லையா. சோ நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது தான். இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் இது ஒன் கைண்ட், இது நகர்ப்புற மேம்பாடுக்கு மட்டும் அல்ல, இது ஈவன் தோ இன் அர்பன் அண்ட் ஆல்சோ ரூரல் எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும்
குடிநீர் மற்றும் கழிவுநீர் இருக்கக்கூடிய ஒரு வசதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட். இது ஒன் பார்ட் ஆஃப் தட் பாத்தீங்கன்னா அம்ருத் திட்டம் சொல்லுவோம். ஏன்னா அனைவருக்கும் வீடு கட்டக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் தட். அதுல ஒரு ஒரு சின்ன ஒரு பார்ட் கூட நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது 2015 ஜூன்ல வந்து கிரியேட் பண்றாங்க. சோ இது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ரொம்ப சிம்பிளா அழகா கால் பண்றோம். தென் அகைன் இஸ் த உதான் ஸ்கீம். சோ உதான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சூர்யா சாரோட சூரரை போற்று மூவி நீ பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்ல. சோ லைக்வைஸ் சில விஷயங்கள் இம்பாக்டா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உதான் திட்டம் அப்படிங்கிற ஒரு விமான சேவை ஒரு 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 சாதாரண மக்களும் விமானத்துல பயணிக்கக்கூடிய அளவுக்கு சோ ஒரு இந்த சேவை இருக்கணும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் மோடிஜி தலைமையில உதான் ஸ்கீம் ஹாஸ் பீன் எனாக்டட் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறோம். சோ உதான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இது வந்து சிம்லா டு டெல்லி அதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோ கடப்பா அண்ட் ஆல்சோ கடப்பா அண்ட் ரத்தேட் பாத்தீங்கன்னா ஹைதராபாத். சோ இது எல்லா இடங்களையும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடங்கள்ல என்ன பண்றோம்னா உதான் ஸ்கீம் மூலமா சாதாரண மக்களும் பயணிக்கக்கூடிய அளவுல ஒரு விமான சேவையை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது தான். சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சோ இந்த உதான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சோ ஏவியேஷனை பொறுத்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுல கிட்டத்தட்ட 50% should be reserved to the scheduled tribe and scheduled caste and rest of that for OBC so and others அப்படிங்கிறது தான். சோ அப்ப இது மூலியமா நிறைய கிரியேட் பண்ண முடியும். இப்ப என்ஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறதுக்கு இதுல ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஒருவேளை அதுல படிக்கிற வாய்ப்பு சீட் கிடைச்சதுன்னா அவருடைய எஜுகேஷன்ஸ் உடைய எக்ஸ்பென்சஸும் கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். உதான் சேவா இஸ் தட் விமான் சேவையை பொறுத்து சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தான். சோ we are discuss about that பிரதான் மந்திரி so Gadi Shakti National Master Plan 2021. So Bharat Mala Pariyojana so 2017. National Logistic Policy 2022 to 2023. That means budget year. And Pradhan Mantri Kiram Sadak Yojana 2000. And Atal Mission for Regeneration and Urban Transformation. That means 2015 அப்படிங்கிறது தான் இல்லையா. சரிங்க, இப்ப நீங்க ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்ல. சோ another fact is that regional connectivity scheme RCS ன்னு சொல்லுவாங்க. So it was reviving existing airstrips and that airports. Udan launched in the 2016 aims to bring essential air travel access to previously isolated communities and boost regional economic development அப்படிங்கிறது தான். So regional connectivity scheme that mean RCS அப்படிங்கிறது. அதே மாதிரி ஷிப்பிங் அண்ட் போர்ட்ஸ், இப்போ நம்ம ரயில்வேஸ் பார்த்தோம், ஏர்போர்ட் பார்த்தோம், ஏர்வேஸ் பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷிப்பிங் தட் மீன் மெரிடைம் அப்படிங்க இல்லையா. சோ மெரிடைம் தட் போர்ட் பாத்தீங்கன்னா இது இன் இந்தியா the maritime sector in India so comprise of ports and shipping and ship building and ship repair and inland water transport system அப்படிங்கிறது தான். At present in India there are total 12 government owned major ports. So likewise approximately 2017 minor and also intermediate ports are available in India அப்படிங்கிறது தான். That particularly in that sector approximate 90% of the country trade by volume and 70% by value is moved through that maritime transport அப்படிங்க. So ஒரு கடல்வழி பயணம் shipping and ports most impact அப்படிங்கிறது தான். That means national logistic policy இல்லையா. சரிங்க, இப்போ highways and roadways பார்த்தாச்சு. then infrastructure likewise national highway logistic policy பார்த்தாச்சு. then shipping and ports பார்த்தாச்சு. இது ரயில்வேனா நிறைய விஷயங்களை இன்கரெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 10 years ஆர் 12 years இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டின்ஸ் இருந்தது, ரொம்ப கூடவே இருக்கும், 15 years கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஞாபகம் இல்லை எனக்கு, கொஸ்டின்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரயில்வே பெட்டி தொழிற்சாலை இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1955ஆம் ஆண்டு இந்த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸோ ஆனரபிள் காமராஜ் அவர்களுடைய காலகட்டங்கள்ல அது உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ அட் பெரம்பலூர் பெரம்பூர் அப்படிங்கிறது, பெரம்பூர் இன் சென்னை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட், இன்னைக்கு நிறைய நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா, நிறைய இம்ப்ளிமெண்ட் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருக்கேன். தட் மீன் பாத்தீங்கன்னா ஸோ லிங்க் ஹாம் அண்ட் புஷ் அப்படின்னு ஒரு எல்ஹெச்பின்னு சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அப்படிங்கிறது தான் ஐசிஎஃப். இப்போ பழையோட கோச் எப்படி இருக்கு, இப்போ எல்ஹெச்பியில என்ன இருக்குன்னு பாருங்க. நிறைய ட்ரெயின் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லைட் ரெட்ல அண்ட் ஒரு ப்ளூ கலர் மாத்தி பண்ணிருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸோ லைக்வைஸ் நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ரயில்வே பெட்டி தொழிற்சாலை ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தட் இன்டகிரேட் கோச் ஃபேக்டரி. ஸோ ஐசிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரம்பூர் சென்னையில தான் இருக்கு. 1955 நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் பாத்தீங்கன்னா ஆர்சிஎஃப்னு சொல்லுவாங்க. தட் மீன் ரயில் கோச் ஃபேக்டரி அப்படின்னு ரயில் கோச் ஃபேக்டரின்னு சொல்றது. ரயில் கோச் ஃபேக்டரி எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ கபர்தலா அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிறது சொல்லலாம். கபர்தலா அண்ட் பஞ்சாப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்சிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ மாடர்ன் கோச் ஃபேக்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக்வைஸ் பாத்தீங்கன்னா ரேபரலி அப்படிங்கிறது தான் உத்தரப்பிரதேசில் இருக்குங்க. தட் மீன் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இந்த இடங்கள்லாம் ரயில்வே பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கு. ஒன்னொன்னுலேயே ஒரு மாதிரி இருக்கு. இப்போ இது எல்லாமே எப்படி மாத்திட்டு இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா த மேனுஃபேக்சரிங் ஆஃப் லிங்க் காம் புஷ் கோச்சஸ் ஹஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 2,209 coaches in the year 2006 to 2014. At the same time, to 31,956 coaches in the year 2014 to 2023. கடந்த ஒரு இயர்ல 10 ஆண்டுகள்ல பாத்தீங்க அப்படின்னா 31,000 ரயில்வே கோச்சஸ் வந்து பெட்டியை வந்து மாத்திருக்காங்க. அதுல நிறைய இம்ப்ளிமெண்ட் இருக்குங்க. The provision of piotalate in coaches has been increased from 3,647 coaches. So அதே மாதிரி பாத்தீங்கன்னா likewise in 2005-2006ல பாத்தீங்கன்னா 33,540 கிலோமீட்டர். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2014-2015ல பாத்தீங்கன்னா 41,338 கிலோமீட்டர். ஸோ ரன்னிங் ட்ராக்ஸ் வேர் எலக்ட்ரிஃபைடு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல ரயில்வே இன்கார்பரேட்டட் தான். ஸோ ரயில்வே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ பர்டிகுலர்லி த ரயில்வே கனெக்டிவிட்டி டு 4 ஸ்டேட் தட் மீன் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மணிப்பூர் அண்ட் மிசோரம். ஸோ ப்ரொவைடட் ஆஃப்டர் 2014 அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பர்டிகுலரா இயர் இருக்குங்க. ஸோ மேகாலயா அப்படின்னா 2014, அருணாச்சல் பிரதேஷ் 2015 பிப்ரவரி, மணிப்பூர் ஸோ மே 2016 அண்ட் மிசோரம் மார்ச் 2016 அப்படிங்கிறது தான். நிறைய கனெக்டிவிட்டி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். த மேஜர் கனெக்டிவிட்டி டு 4 ஸ்டேட் லைக்வைஸ் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் அண்ட் மிசோரம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரிங்களா? சரிங்க. ஸோ இது மட்டும் ட்ரெயின்ல இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ சென்னையெல்லாம் போனவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. அதுல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ மெட்ரோ வந்துருச்சு இல்ல? ஸோ அப்புறம் புல்லட்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல? ஸோ இன் இந்தியா இன் மெட்ரோ நெட்வொர்க் ஸோ எக்ஸ்பெண்டட் ஃப்ரம் 248 கிலோமீட்டர் 2014, பட் 24ல பாத்தீங்கன்னா இட்ஸ் 993 கிலோமீட்டர். பட் இந்த பட்ஜெட்லயும் நிறைய ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க ஃபார் இன்க்ரீசிங் மெட்ரோ சைட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதே மாதிரி சிவில் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் உதான் ஸ்கீம் ரொம்ப கிளியரா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்தியா ஏவியேஷன் செக்டார் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் meteoric rise. That means number of operational airports in India in 2014 were 74. But at present செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா 157 ஏர்போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ சிவில் ஏவியேஷன்ல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாத்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி உதான் ஸ்கீம் ஆல்ரெடி டிஸ்கஸ். உதான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா the new greenfield airport in Bihar and also Kamliman, Patna and also Pita. So that means airport expenses in Bihar வந்து new greenfield airport கிரியேட் பண்ணிருக்காங்க. in Biharல கிரியேட் பண்ணிருக்காங்க, particularly in Patna and also Pita அப்படிங்கிறது தான் இல்லையா? சரிங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடல் மிஷன் ரிஜுனவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இட் வாஸ் லான்ச் இன் 2015, எய்மிங் என்ஷூரிங் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் அக்சஸ் எ டேப் வித் தி அஷ்யூர்டு சப்ளை ஆஃப் வாட்டர் அண்ட் சிவேஜ் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய விஷயங்கள் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி the final discussion with respect to that ஜல் ஜீவன் மிஷன், இது தெரியாதவங்க யாருமே இந்தியாவில் இருக்க முடியாது நான் நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கீம் இல்லையா? ஸோ எல்லா இடங்களையும் பைப்லைன் கொடுத்தாச்சு. தட் மீன் த ஜல் ஜீவன் மிஷன் in the year of 2019 was launched on August 15 ஒரு இண்டிபெண்டன்ட் டேல அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி காதி சக்தி நேஷனல் ஸோ மாஸ்டர் பிளான் சொன்னோம். இது வாஸ் 75th இண்டிபெண்டன்ஸ் டேல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம். 2000 தட் மீன் 21ல இருந்து அது வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 75th இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன் பாத்தீங்க அப்படின்னா August 15, 2019ல it was launched with the ambitious goal for providing tap water supply to every rural household அப்படிங்கிறது தான். At the time of that its inspection only 3.23 crore. That means 17% of rural household had that tap water connection. But at present பாத்தீங்க அப்படின்னா it has been increased than more than multiple இல்லையா? So likewise Jal Jeevan Mission has successfully provided tap water connection to that household அப்படிங்கிறது தான் இல்ல? So it is the achievement marks a significant milestone in that mission. நிறைய ஸ்கீம்ஸ்ல ரொம்ப என்ன சொல்றது கடை கிராமத்துக்கும் தெரிஞ்சு அப்ரோச் ஆன ஒரு ஸ்கீம் சொன்னா அது ஜல் ஜீவன் மிஷன் நம்ம ரொம்ப ப்ரௌடா சொல்லிக்கலாம் இல்லைங்களா? எல்லாருக்குமே தெரியும்
நிறைய இடங்கள்ல நிறைய வில்லேஜ்ல ஸோ வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு வித் டேப் வாட்டர் பைப்லைன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அட் தி சேம் டைம் இந்த ப்ராசஸ் இன் ஸ்டில் கோயிங் ஆன். கண்டிப்பா அது பெரிய லெவலில் ரீச் ஆகும் இல்லையா? சரிங்க. ஸோ த ஆல்மோஸ்ட் த ஃபைண்டிங் இஸ் தட். என்ன ஃபைண்டிங் அப்படின்னா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, தட் மீன் the public infrastructure is the backbone of the economic development. ஸோ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்தணும். அந்த ஸ்கீம்ஸ்க்குலாம் பட்ஜெட் அலாட்மெண்ட் வேணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே ஒவ்வொரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதும் ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தனியாக ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஸ்கீமுக்கு பொறுத்து அது டிவைடெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். லைக்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இயர் பட்ஜெட் இட் ஸ்டாண்ட் தட் டு 25 to 26ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் தட் மீன் ரூபி 10 lakh crore worth for assets would be so monetized. So for the next 5 years 25 to 30க்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து அலாட் பண்ணிருக்காங்க. அண்டர் தட் நேஷனல் மானிட்டேஷன்ஸ் பிளான்ல அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 1 lakh crore அலாட் ஆயிருக்கு. வில் பி செட் அப் டு இம்ப்ளிமெண்ட் தட் ப்ரொபோசல் ஃபார் தட் மீன் cities as growth hubs. அதே மாதிரி கிரியேட்டிவ் ரீடெவலப்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ் அண்டர் தட் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஸ்கீம்ல கிட்டத்தட்ட 1 lakh crore வந்து வில் பி செட்டப் அனௌன்ஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் டு ப்ரொவைட் செர்டனிட்டி இன் டாக்ஸேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் ஏஎஃப் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்றதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்ஸ் டு ப்ரொபோஸ் ப்ராஜெக்ட் ஃபண்டட் பை தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து இது பண்ண முடியும், ப்ரொபோஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது லோன்ல ப்ரொபோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். The states to propose project funded by India Infrastructure Project Development Fund, that mean IIPDF loans நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் ஸ்கீம்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அண்ட் த வியூ வித் ரெஸ்பெக்ட் டு தட் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். த மோஸ்ட் டிஸ்கஸ்டு ஃபேக்டர் அவைலபிள் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பிரஷ் இன்ஃபர்மேஷன் பீரோ நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். அதை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. இந்த கிளாஸஸ் வந்து ஃபார் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேட்டிவ் டிஸ்கஷன் மட்டும்தான். புரிஞ்சுக்கிட்டே நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறத பொறுத்து நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்னா so we may try and we are going to clear the examinations. I hope that it was clearly understand what I am trying to convey with you அப்படிங்கிறது தான். yesterday classல வந்து regulatory body டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு infrastructure development law for the last 2 days we are discussing about that Indian economic character. Yes, it was nice talking with all of you, sir. Thank you sir. I hope that this video is very useful and supportive to that candidate. Thank you, sir. Thank you so much.